பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி எப்படியாவது நம்ம டிரைவிங் கற்றுக்கணும், கதிருக்கு அது மூலியமாகவும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ராஜி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு கதிர்கிட்டே கேட்குறாங்க, கதிர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க. என்ன சொல்லு, நான் என்னென்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவுமே, இல்லை எனக்கும் டிரைவிங் கற்றுத்தரியா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ டிரைவிங் கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும். இல்லை நம்ம ட்ராவல்ஸில் அப்பப்போ டிரைவர் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நானும் கார் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பேசாமல் இரு, இங்கேயே ஏற்கனவே ட்ராவல்ஸுக்கு நீ நிறையா ஹெல்ப் பண்ணுற, இன்னும் அதுலேயும் இது வேறையா அப்படின்னு சொல்லவும், இல்லை பரவாயில்ல நீ சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ பேசாமல் இரு, நீ எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வழியப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதிரி யோசிச்சு பார்த்துட்டு, சரி நம்ம எங்கேயாவது ஒரு இது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு திடீர்னு இல்லை டிரைவ் போகலாமான்னு கேட்குற அப்படிங்கும். சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிறப்ப அப்புறம் சரிவா நீ கார் ஓட்டி பழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை டிரைவிங் சீட்டில் உட்கார வச்சு ஓட்டி பழக்கி விட்றாரு. ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு. அப்பப்போ ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பரவாயில்லையே நம்ம கதிர் நம்மளுக்காக இவ்வளோ தூரம் நல்லா மாறிட்டானே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார் ஓட்ட தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம குமார் மேலே கொண்டு போய் விட்டுறாங்க. குமார் அந்த சைட்லேருந்து வரவுமே அவர் மேலே காரை விடவுமே, என்னாச்சு ஏன்னா ஒன்றும் உனக்கு ஆகலை இல்லைனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஒன்றும் இல்லை என் மேலே தான் தப்பு, நான் தான் எதையோ யோசிச்சுக்கிட்டே விட்டுட்டேன், பார்த்து நீ நான் வேறு யாரோ நினச்சி தான் நான் சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லி குமாரும் சொல்கிறாரு. சாரி நானா தெரியாமல் இது ஓட்டி பழகிறேன்னு சொல்லி உன் மேலே கொண்டு விட்டுட்டேன் அப்படிங்கும். பரவாயில்ல ராஜி நீ பார்த்து ஓட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்காம கிளம்பி போயிடுறாங்க. உடனே கதிர் கேட்குறாங்க, என்ன உங்கள் அண்ணன் ரொம்ப மாறிட்டான் போல இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி ட்ராவல்ஸுக்கு நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னடானா இங்கே பார்த்தா நம்ம மயில் நம்ம கடைக்கு பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு வந்துடுறாங்க வேலைக்கு. திடீர்னு வரவுமே மயிலோட அப்பா கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு கடைக்கெல்லாம் வந்திருக்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா நான் அந்த கடையில் இனிமேல் நான் அந்த வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்குமேனு. என்னப்பா சொல்கிற, மச்சான் எப்படி சம்மதிச்சாரு, மச்சான் யாரையுமே சும்மா ஜாமான் வாங்க கூட கடைக்கு விட மாட்டார், உன்னை எப்படி கடைக்கு வேலைக்கு விட்டாரு, ஃபஸ்ட்டு இது மச்சானுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் தெரியும் சித்தப்பா, மாமாவோட அனுமதியோட மாமாவோட ஆசீர்வாதத்தோட தான் நான் கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே, எப்படி மச்சான் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பழனியும் கேட்பாரு. அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா என்ன செய்கிறாரு, இங்கே வாமா இந்த சீட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கல்லாவில் கொண்டு போய் உட்கார வச்சிட்றாரு. இப்போ தான் கல்லாவுக்கே மரியாதையாக இருக்குது, ஓனர் அம்மா உட்காரவும் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமேனு சொல்லிட்டு சரி உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை கூட்டிகிட்டு டீ குடிக்க போயிடுவார். உடனே சரவணன் சத்தம் போடுவார், என்ன உன்னை கடைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் வீட்டில் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இப்போ நீ ரொம்ப ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கிற, பண்ணுற தப்பு பூரா பண்ணிவிட்டு உன்னை ரொம்ப நம்புகிற குடும்பத்தை இவ்வளோ தூரம் ஏமாத்திரமேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி உறுத்தலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசுவார். மயிலு உடனே அப்பாவி மூஞ்சியாக வச்சுக்கிட்டு, நானாமாம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமம்மா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீ ஆடு, நீ என்னென்ன ஆடணுமோ ஆடு, நீ எவ்வளோ தூரம் ஆடுவியோ ஆடு, ஒரு நாள் இதுக்கு எல்லாமே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை எதுவுமே கண்டுக்காமல் மாமா இது கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படிங்கமே தெரியுது, காது கேட்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் என்னடான்னா நம்ம ராஜி இங்கே நம்ம கதிரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜி அதை நினச்சி கதிர் மாறிட்டா அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது வெளியே நின்று கதிரை பார்க்கவுமே, கதிர் கையில் சிகரெட் இருக்கவுமே, இவன் இந்த பழக்கம்லாம் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பழக்கம் உனக்கு எப்பத்துல இருந்து இருக்குது அப்படிங்கவும், என்ன பழக்கம் அப்படிங்கிற, இல்லை இந்த சிகரெட்லாம் எப்போ இருந்து பிடிக்கிற, அட நீ வேறு அது ஃப்ரெண்டோடது, அவன் டீ கையில் கொடுத்துட்டு போயிட்டா அப்படிங்கவும் ஃப்ரெண்டை பிடிச்சி சத்தம் போடுவாங்க. இனிமேல் இப்போல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கவும் சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. நம்ம கதிர்கிட்டே எடுத்து சொல்லுவாங்க, இப்பெல்லாம் பண்ணாத தயவு செஞ்சு, இது என்ன சிகரெட் பிடிக்கிற பழக்கம்லாம் அவங்க கூட எல்லாம் சேராத, இல்லை பக்கத்துலேயே நீ நிற்காத, ஃபஸ்ட்டு நல்லா கையை கழுவிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வருவாங்க. கதிருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்லையே நம்ம ராஜி நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கே அப்படின்னு நினச்சா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.